டாக்டர் உஷா ஈஸ்வரன், கரியர் பாத் டிசைனர். இன்னைக்கு ஃபினான்ஸ் கரியரை பத்தி தான் நான் பேச போறேன். ஏன்னா பணத்துக்காக தான் எல்லாமே நடக்குது உலகத்துல. நம்ம வேலைக்கு போறதோ இருக்கட்டும், பிசினஸ் நடத்துறவங்களா இருக்கட்டும், ஒரு நாட்டு கூட ஒரு பொருளாதாரத்தை தான் நம்பி இருக்கு. ஸோ இந்த ஃபினான்ஸ் இந்த நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் முக்கியமோ அதே மாதிரி ஃபினான்ஸ் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்குன்னு சில பேர் இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க படிக்கிறதுக்கு. ஸோ ஒரு கம்பெனியோ இல்லைன்னா எப்படி அந்த ஃபினான்சியல் இதை கேபிட்டல்ல மேனேஜ் பண்றது அப்படிங்கறதே ஒரு பெரிய ஆர்ட்டுங்க. அது ரொம்ப சாமர்த்தியமா இருந்தோம் அப்படின்னா நல்ல லாபம்லாம் சம்பாதிக்கலாம். ஸோ ஒரு கம்பெனியா இருக்கட்டும், ஒரு பிசினஸா இருக்கட்டும், எப்படி அவங்க இண்டிவிஜுவலா இருந்தா கூட அவங்க அசெட்ஸ் எல்லாம் எப்படி அவங்க அலோகேட் பண்ணுவாங்க, ஃபண்ட்ஸ் எப்படி இது பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு சர்டனிட்டி பீரியடா இருக்கலாம், என்ன ஆகும்னு தெரியாத ஒரு அன்சர்டனிட்டி பீரியடாகவும் இருக்கலாம். ஸோ அது எப்படி ரிஸ்க் மேனேஜ் பண்ணி அவங்க பண்றாங்கிறது ஒரு பெரிய திறமை. அதுக்கான படிப்பு தான் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி ஏரியாவை சொல்றோம். ஸோ இது இன்வெஸ்ட் பண்றவங்க, ட்ரேட்ஸ் பண்றவங்க, பணம் வாங்குறவங்க, கொடுக்கறவங்க, ஸோ நிறைய ஃபினான்ஸ் மார்க்கெட்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இதுல ரிஸ்க், ப்ராஃபிட் இது ரெண்டும் தான் ரொம்ப அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். ஃபினான்ஸ் அப்படின்னாலே ரிஸ்க் இருக்கும், ப்ராஃபிட் இதுவும் யோசிப்பாங்க. ஸோ எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நல்லது, எங்க பண்ணலாம், என்ன மாதிரி ரிஸ்க் இருக்கும், எவ்வளவு நாள் லாபம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணக்கூடியவங்க, எல்லாருக்குமே தேவைப்படக்கூடியவங்க ஃபினான்ஸ் பீப்புள். ஸோ இதுல ஆர்கனைசேஷனல் ஒரு ஃபினான்ஸ் பாக்குறாங்க அப்படின்னா அவங்களோட டெய்லி ஆபரேஷன்ஸ் பார்க்க வேண்டியிருக்கும், அனலைஸ் பண்ணணும், கரண்ட் பொசிஷன் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு மார்க்கெட் ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும், ஆடிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் இருக்கும். இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். எக்கனாமிக் ஃபோர்ஸஸ் பத்தியும் ஹியூமன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பத்தியும் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது மூலமா ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடியவங்க ஃபினான்ஸ் ஏரியால நல்ல ஒரு இதுக்கு வரலாம். 3 விதமான கேட்டகரி இருக்கு: பப்ளிக் ஃபினான்ஸ், கார்பரேட் ஃபினான்ஸ் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ். இது 3 விதமான ஏரியாஸ்ல இவங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ கரியர் பாத்துன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்சுவரிஸ் இப்ப ரொம்ப ரொம்ப டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கு. ஆக்சுவரி, அப்ரைசர், பேங்க் மேனேஜர், பட்ஜெட் அனலிஸ்ட், chief executive officer, commodities trader, commercial banker, financial analyst, financial planner, government official, insurance agent, insurance banker, investment manager, investment banker, investor relation, loan officer, merger, acquisition manager, mutual fund manager, portfolio analyst, rate analyst, stock broker, tax specialist, treasury management specialist, ட்ரஸ்ட் அனலிஸ்ட், ரிசர்ச்சர், சேல்ஸ் அனலிஸ்ட், இந்த மாதிரி பல விதமான கரியர் பாத்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இவங்க என்னெல்லாம் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸை பார்த்து பண்ணும்போது நிறைய அட்டென்ஷன் டு டீடைல், சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும், ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கணும், ஒரு எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ் ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ப்ரெசிஷனா டீடைல்டா அதை அவங்க சார்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். ஸோ இதுல தனியா உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க வேலையில கவனம் செலுத்தி பண்ணக்கூடிய ஒரு வேலையை, ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா அவங்கள இருக்கணும், நல்ல ஜட்ஜ்மெண்ட் எடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸா இருக்கும் இல்லையா, சில பேருக்கு புரியாது இந்த ஃபினான்ஷியல் பத்தி பேசும்போது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கணும். ஒரு லீடராகவும் ஒரு சூப்பர்வைஸ் பண்ணி அவங்க கீழே வேலை செய்யறவங்களுக்கு கரெக்டான ஒரு ஆர்டர் கொடுக்கக்கூடிய ஒரு திறமை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திறமையும் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அனாலிட்டிக்கல், லாஜிக்கல் திங்கிங் இதெல்லாம் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த ஃபினான்ஸ்ல பயங்கரமான ஒரு டிமாண்ட் இருக்கும். யாரெல்லாம் ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்லைன்ஸ், ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, கமர்ஷியல் பேங்கிங், என்டர்டைன்மெண்ட், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஃபுட் பெவரேஜ், கவர்மெண்ட், ஹைடெக், ஹாஸ்பிட்டாலிட்டி, இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், ஆயில் அண்ட் கேஸ், ரியல் எஸ்டேட், ரீட்டைல் பிளேஸ்ல, டாக்ஸ்ல, டெலிகம்யூனிகேஷன், ஹோல்சேல், எங்க பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் இல்லாத இடமே கிடையாது. எல்லா பிசினஸ்லயும் அவங்க ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ தட் ஃபியூச்சர் கரியர் வீடியோஸையும் நீங்க பார்க்கலாம். ஸ்டே பிளெஸ்ட்.